இது என்னங்க அது வாட்டர் ஆப்பிள் அது இது சீசன் எப்பயுமே இருக்குங்களா இல்லை எப்போது எப்பயுமே காப்பு இருந்துகிட்டே இருக்குது நல்லா இருக்கு இதெல்லாம் அது கடைக்கு சேல்ஸுங்களா ஓ மீதியானா சேல்ஸு கொஞ்சம் ஆட்டுக்குட்டியெல்லாம் உங்களுக்கு தான் எங்களுக்கு மேலே ஆடு மாடுனால ஓரளவுக்கு வருமானம் பண்ணிக்கிறீங்க இதுலேயே தங்கி இதுலேயே விவசாயம் பார்த்துக்கிறீங்க இதுலேயே தங்கி விவசாயம் பார்த்துக்கிறோம் கரண்ட்டுனால பிரச்சனை இல்லை ஆமாம் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் நாங்கள் பிறந்ததே இங்கே தான் பிறந்தது கல்யாணம் பண்ணது எல்லாமே இங்கே தான் பிறந்தது இங்கே தான் கல்யாணம் பண்ணுறது இங்கே தான் இருக்கிறதா இங்கே தான் இப்போ நீங்கள் வாழ்கிறதெல்லாம் இந்த வீடு தான் வீடு தான் இங்கே தான் இருக்கீங்க இங்கே தான் இருக்கிறோம் கீழே ஊருக்குள்ளே தான் உங்களுக்கு வீடு தான் இருக்கு வீடு இருக்குது ஊருக்குள்ளே ஆனால் உள்ளே அங்கே போக மாட்டிங்களா போவோம் வருவோம் இப்போ அங்கே யார் தங்கியிருக்கா இங்கே பசங்க வருவாங்க படுக்கிறதுக்கு ஓ நாங்கள் வீட்டில் ஓ நைட்டு மட்டும் ஒரு தங்கிறது மீதெல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்களா உங்களோட தொழிலாம் இங்கே எந்த மாதிரிங்கக்கா என்ன விவசாயம் நெல் இது நடுவோம் அதுமாரி பாக்குன்னு வச்சிருக்கிறோம் பூஞ்செடி வச்சிருக்கிறோம் பாக்கு கீழே இருக்குது பாக்குன்னு கீழே இருக்கிறோம் இப்போ தான் வச்சிருக்கீங்களா இப்போ தான் வச்சிருக்கிறோம் காப்பு எத்தனை வருஷம் கழிச்சுங்கக்கா வரும் 5 வருஷம் 5 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிரும் இதுக்கு என்ன வச்சுருக்கீங்க அந்த இடத்துல அது எதுவுமே வைக்கல பூஞ்செடி வச்சிருந்தோம் சாமந்தி வச்சிருந்தோம் எல்லாம் கெட்டு அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு பூவே வரல அங்கே அது மிளகு அங்காது காஃபியா மிளகும் காப்பி இருக்குது நீங்களே போட்டீங்களா இல்லை வெளியில் இல்லை வேறவங்களுது அது அப்புறம் அந்த கொட்டாக வருது ஓ இதெல்லாம் குத்தகைக்கு விட்டு இருக்குது மேலே வரலுமே எஸ்டேட்டா எஸ்டேட் மாரி இருக்குது ஃபுல்லாகவே இருக்குது வேறு அந்த சவுக்கு எதோட இருக்குது அதோட வச்சிருக்கிறாங்க ஓ ஃபுல்லாக மிளகு தான் பார்க்க விடுவாங்களா இல்லை போய் பார்க்க விடுவாங்களா கேட்டு தான் போனாங்களா இல்லை பார்க்கலாம் யாரெல்லாம் பார்க்கலாம் அங்கே இருப்பாங்க காட்டுக்காரு நீங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க நாங்கள் என்ன விவசாயம் பண்ணுறோம் காட்டில் எது மஞ்சள் எது போடுவோம் குச்சி எது விற்குவோம் அது இல்லைன்னா காட்டாஞ்செடி வச்சிருக்கிறோம் அதுதான் காட்டாஞ்செடினா இது பூ காட்டாம்பூ பெருசு பெருசாக கொண்டு நீல நிலம மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு மல்லிகைப்பூ மாரி அத்தை வச்சிருக்கிறோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கே சொல்ல போனால் விவசாயம் மட்டும்தான் விவசாயம் மட்டும்தான் வேறு எதுவும் வேலைக்கு தான் போவீங்களா வேலைக்கெல்லாம் எங்கேயுமே போகிறதில்ல காட்டிலே தான் பசங்க அவங்களாம் எதுவும் வேலைக்கு போகிறது இல்லைங்களா பசங்களாம் வேலைக்கு போகிறதில்ல போவாங்க களை வேலைக்கிட்டு தான் போயிருந்தாங்க பாண்டிச்சேரி போயிருந்தாங்க என்ன வேலைக்கு கலவை வேலைக்கு போயிருந்தாங்க அப்புறம் இப்போ போகிறதில்ல தீபாவளிக்கு வந்தாங்க இருக்கிறாங்க இங்கே எல்லாம் படிச்சிருக்காங்களா எல்லாம் படிச்சுட்டு வெளில போகாமல் எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிறாங்க விவசாயமே தான் கிளைமேட் எப்பயுமே இந்த மாதிரி தான் கூலிங்காக தான் இருக்கும் ஆமாம் கூலிங்காக தான் இருக்கும் எப்பயுமே கூலிங்காக தான் இருக்கும் இப்போ எப்படி மேலே இருந்தாலும் வேறு ஊருக்குலாம் போவீங்களா மலையில் நடந்தும் போவோம் இப்போ போக்குவரத்து இருக்குங்களா இப்பெல்லாம் இல்லை தடமே இல்லை எல்லாம் மூடி போச்சு இப்பெல்லாம் இதில் தான் இதில் தான் இது வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுவோம் அப்புறம் வழி மாதிரி இந்த பக்கம் வந்துருக்கேன் ஆமாம் என்னாச்சு மாடு நேரில் தானே பார்த்து முளைப்பாடிப்பா பயிர் நெல் மட்டும் தான் போடுறீங்களாக்கா நெல் மட்டும் தான் போடுவோம் வேற எந்த விவசாயம் வேற சிறுதானியம் இந்த சாமை தெனை அதெல்லாம் போடுவோம் சாமை போடுவோம் தென்னை கேவுரு எல்லாமே போடுவோம் பீன்ஸ் எதுப்போம் பீன்ஸ்னா கருப்பு பீன்ஸா கருப்பு பீன்ஸு சிவப்பு பீன்ஸு உளுந்து எல்லாமே போடுவோம் எல்லாமே உங்களோட சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் மீதி இருக்கிறது கீழே போட்டுருவோம் சேலமா சேலம் தான் போவோம் வீட்டுக்காரங்க என்ன வேலைங்க பண்ணுறாங்க அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க கீழே வேலைக்கு போயிட்டு டெய்லி அப்பப்போ போயிட்டு வந்துடுவாங்க கூலி வேலைக்கு போகிறாங்க கூலி வேலைக்கு தான் போகிறாங்க நீங்கள் பசங்களாம் காட்ட பசங்க என் கூட காட்டல அவங்க அப்பா கீழே வேலைக்கு போயிட்டு அப்பப்போ வந்துடுவாங்க எல்லாம் மஞ்சள் காடு பாரு போட போகிறாங்க கிழங்கு புடங்க எல்லாம் போகிறாங்க அந்த வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க விவசாய வேலை மட்டும் விவசாய வேலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க நீங்கள் ஏதாவது கடைக்கு போனால் கூட நான் அந்த ரோட்டில் தான் போயிட்டு வரணும் அந்த ரோட்டில் தான் போகணும் டெய்லி அதில் போயிட்டு தான் வரணும் பைக்கில் தான் போகணும் அசால்ட்டாக ஈஸியாக ஓட்டுறீங்க நீங்களும் அந்த முடியல நான் 4 இடத்துல கீழே விழுந்துருப்பேன் வர முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ எப்படி திரும்பி போவோன்னு தெரியல எனக்கு எதுவாக தான் போகணும் நல்லா சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தார் ஊற்றி கொடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் மெயின் ரோடு அங்கெல்லாம் நல்லா இருக்குது கோயிலுக்கு 2 கோயிலுக்கு ரோடு சரியில்லை அது இப்படித்தான் கோயிலுக்கு ரோடு போட்டாங்களா கோயிலுக்கு ரோடு போகுது கோயிலுக்கே போகுது
அது இதே மாதிரி தான் இருக்குது, தார் ஊத்துல. ஓ கோயிலுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. மோசமாக தான் இருக்குது. வண்டியை பாரு, படி போகிறதுக்கே எடுத்துகிட்டு வந்து எம்சான்லாம் இங்கே கொட்டி வச்சிருக்கிறாங்க பாதி வண்டியிலே. வண்டி போகாத. இப்போ மேலே கொண்டு போக முடியல, கொண்டு போக முடியல, தலையில் தான் தூக்கணும். இங்கேருந்து மேலே தான் தூக்கணும். நாங்கள் எப்படிங்க நீங்களே தூக்கிட்டு போயிடுவீங்க? தூக்கி தான் போகணும், நடந்தே தான் போகணும், வண்டியெல்லாம் போகாது. சும்மா போகிறதே கஷ்டம். ஆமாம், நடந்து தான் தூக்கிட்டு போகணும். கஷ்டம் தான் எங்களுக்கு. கீழே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோங்க. மேலெல்லாம் இதுக்கு உங்களுக்கு தானாங்க்கா மேலே எல்லாமே? ஓ மேலே இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க. ஓ இதில் ஏறி போகலாங்களா மேலே? மேலே ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லை போனால் பார்க்கலாங்களாப்பா? அவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்க மேலே? ஓ மேலே சவுக்கு மரம் நிறையா இருக்குது. அது எங்களுது மரத்துக்கு மேலே அந்த கம்பம் போகுது, அதோட இன்னும் ஒரே கம்பம் தான் இருக்குது. அவ்வளோதோட லாஸ்ட்டா? லாஸ்ட்டு. அதுக்கு அந்த பக்கம் என்ன இறங்குது? ஊருக்குள்ளே போகிற மாதிரி. ஊருக்குள்ளே இருக்குது. ஓ அப்புறம் நடந்தே அப்படி போயிடலாம்ல ஊருக்குள்ளே போகிறதுக்கு? இந்த ரோடு யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஏதோ சில்ட்ரன் வண்டியில் தான் போவோம். நடந்து போகிற மாதிரி தான் மேலே அப்படியே போயிடுவீங்க. அதில் வெளியே போகுது பாருங்க, போயிட்டு கூட வந்துருங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, இன்னும் அவங்க இன்னும் நல்லா பேசுவாங்க. போனால் சண்டைக்கு தான் போகிறாங்க. சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஓ வயசானவங்களா இல்லை? இல்லை வயசாக தான் இருக்கிறாங்க. வயசானவங்க இல்லை, வயசாக தான் இருக்கிறாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க. சரிங்க, அப்புறம் பாட்டு வரேன். எப்படி இதில் ஏறி போகலாங்களா? அது போகலாம். பிள்ளைங்களுக்கு சத்து உணவு காய்ச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பாட்டு வரேங்க. எப்படி இதில் போகணுங்களா? அப்பா மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்லாப்பாடி அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தில் இருக்குங்க. ப்ரோ எதில் போனோம்? இதுலையா? ஓ தடம் மேலே போகுது. இப்படிங்களா? சரி. இப்படியா? ஓகே. முன்னாடி இந்த பலாமரத்தை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? இந்த பலாமரத்துக்கு கீழே பிங்க் கலரில் ஏதோ ஒரு பூச்செடி இருக்குது பாருங்கள், பூ சூப்பராக இருக்குது. வா மக்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த பாதையில் ஏறி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் போயிட்டுருக்கேன். இவ்வளோ கடுமையான பாதையில் கடந்து போக வேண்டியது இருக்குது பாருங்கள். அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி தான் அதில் இருக்காங்களோ தெரியல. அங்கே இருக்குது பாருங்கள் வீடு. வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் காடு மேலே சூப்பராக திருத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம கீழே அங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்கள். கிளைமேட்டு தான் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான்
சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா. நாய் கடிக்குங்களாக்கா?